காஸ்மோ வியூ நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. ஸோ இந்த டிசம்பர் மாத பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அப்படிங்கிறது இந்த 12 மாதத்தில் முடிஞ்சு 2025 நோக்கிய பயணமாக இது அமைய போகுது. ஸோ கடந்த ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு நம்ம பார்த்தோம். ஒரு பயிற்சிகள் தான் நடந்திருக்கும். ஆனால் இந்த 2025 சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சிகளும் நடைபெற இருக்கிறதுனால நிறைய மாற்றங்களும் சரி, நிறைய வளர்ச்சிகளும் சரி, நிறைய வெற்றிகளும் சந்திக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மே மாதம் குரு பயிற்சி அப்படின்னு எடுக்கும்போது இந்த ஜனவரி மாதம் பிறக்கும் போது புத்தாண்டு பிறந்த உடனே புத்தாண்டு பலன்கள்னே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த புத்தாண்டு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நன்மை அளித்தாலும் யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம், யாரெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடம் பிறக்கிறது ஃபஸ்ட்டு ரிஷபராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்துலேருந்து விடுதலை கிடைக்க போதுங்க. இந்த பொருளாதார சிக்கலாக இருக்கட்டும், குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருக்கட்டும், தேவையில்லாத ஒரு இக்கட்டுக்களில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு. ஏன்னா லாபஸ்தானாதிபதியை 2ஆம் இடத்துல உட்கார போகிறாரு. ஸோ வர வேண்டிய வரவுகளாக இருக்கட்டும், மதிப்பு மரியாதையாக இருக்கட்டும், பேச்சில் வெற்றிகளை அமைய போதுங்க. இதில் யார் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கடகராசி நேயர்கள். ஸோ பொருளாதாரத்தில் ஒரு லக்ஸரி செலவாக கூட இருந்துக்கலாம், இல்லைனா இது வரைக்கும் சேர்த்து வச்ச ஒரு பணத்தை ஒரு கடன் பிரச்சனையோ ஒரு நிவர்த்தியை தான் ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் அதிக கால் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த கடகராசி நேயர்கள் கண்டிப்பாக பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ இல்லற விஷயங்கள் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம லக்கணம், சிம்ம ராசி இல்லறம் சார்ந்த விஷயத்தில் 1.5 வருஷம் கவனமாக இருக்கணுங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசி நேயர்கள். அடுத்தபடியாக யார்? கும்பராசி. இந்த 2 ராசிகளும் இல்லறம் சார்ந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் மிதுன ராசியும் தனுசு ராசியும் தொட்ட காரியங்கள், நான் இந்த விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகிறது இந்த 2025. தொழில் மூலியமாக வெற்றி அமைச்சு தரக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விருச்சக ராசியும் துலா ராசியும். இது வரைக்கும் நான் தொழில் செஞ்சிட்ருக்கேங்க, அதில் ஒரு லாபத்தை எடுப்பேனா, இந்த வருஷமாவது எனக்கு வளர்ச்சியை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியும் துலா ராசியும் இந்த வருஷம் தொழிலில் நன்மைகள். ஏன்னா இந்த சனியுடைய பாதிப்பில் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாம் இந்த வருஷத்தில் இந்த சனி மாற்றமும் சரி, இந்த குரு மாற்றமும் சரி, இந்த ராகு கேது மாற்றமும் சரி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம செய்கிற பரிகாரம் சக்ஸஸ் தரணும்னா குலதெய்வம் தான். அவங்கவுங்க குலதெய்வத்தை அவங்க பிறந்த மாதத்தில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய் வழிபாடு செய்கிறது. எந்த கோயிலுக்கு போய் நீங்கள் பரிகாரம் செய்யணுன்னாலும் இதுதான் ஃபஸ்ட்டு வெற்றியை தரும். அதே நேரத்தில் இந்த சர்வசாந்திகள் அப்படின்னாக்கா காளகஸ்தி போகிறது. ஸோ எப்போவுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. இந்த ஒரு கோயில் போனால் நான் வெற்றியாகவே இருப்பேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம், அந்த பௌர்ணமி கிரிவலத்தில் அந்த உண்ணாமலையாரையும் பார்த்து தரிசனம் செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவும் செல்வ செழிப்பை வளர்ச்சி கொடுக்கும். இனி 12 ராசிக்காரர்களுக்கான இந்த 1/12/2024 டிசம்பர் மாதத்திற்கான பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா நினைத்த காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து பொருளாதார உயர்வையும் அதே நேரத்தில் சொத்து லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ரிஷப ராசி அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா ராசிநாதன் பரிவர்த்தனையாகி அமர்ந்திருக்காருங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. மறைமுகமாக இருந்துட்டு வந்த எதிரிகளாக இருக்கட்டும், இல்லை சொந்த பந்தத்திலே இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், நிவர்த்தி ஏற்படுத்தி லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மிதுன ராசின்னு சொல்லும் போதே நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த ஒரு பிரச்சனை, கல்யாணம் ஆகலை, கடன், திருமண தடை, புத்திர தடை, பஞ்சாயத்து அப்படின்னு சொல்ல ஒரு பிரச்சனை
நிவர்த்தி பண்ணக்கூடிய மாதமாக டிசம்பர் மாதம் அமைச்சு தரப்போகுது. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவும் இது இருக்குது. கடகராசி அஷ்டம சனின்னு பயன்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த சனி பகவானே இந்த கடகராசிக்கு பொருளாதாரத்தையும் குடும்பத்தோட ஒரு ஆன்மீக யாத்திரையையும் தொழிலில் ஒரு வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிம்ம ராசின்னு பேசும்போதே ராசிநாதன் கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போது தந்தையோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள், சில குழந்தைங்க ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருப்பாங்க, இப்போ வீட்டுக்கு வந்து குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றியும் அமைச்சு தரப்போகுது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற போகுது. கன்னிராசின்னு சொல்லும் போதே குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் பிடிவாதத்தை பார்க்க போறீங்க. இல்லற வாழ்க்கையில ராகு பகவான் இருக்கிறனால நாகசாந்திகள் செஞ்சுக்கிறது இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். தொழில்ல லாபங்கள் உயரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. துலாராசின்னு பேசும்போதே இந்த மாதம் ஒரு யோகமான மாதம்னே சொல்லலாம். திருமணம் கைகூடுறதா இருக்கட்டும், புத்திர பேர் அமைகிறதா இருக்கட்டும், நீண்ட நாளாக ஒரு சொந்த பந்தத்தோட பேசாமல் இருந்தது அந்த சண்டை நிவர்த்தியாகி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. விருச்சக ராசி இவ்வளோ நாளாக குடும்பத்தோட சண்டைங்க, எல்லாருக்கூடையும் சண்டை, யாரு கூடயும் பேசாமல் நான் கம்முன்ட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நிலைமையை தலைகீழாக மாறி ஆனந்தமாக மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்தில் உணவு விஷயத்தில் கவனமாகவும் இருக்கணும். 2ஆம் அதிபதி 6ல் இருக்கிறனால பேச்சில் நிதானத்தை கொண்டு வர்றது சிறப்பை ஏற்படுத்தி தரும். தனுசு ராசின்னு பேசும்போது ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ ஒர்க் டென்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்க போகுது. பூர்வீகத்தோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புத்திரர்களோட மகிழ்ச்சியான நாட்களை கழிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. மகர ராசின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பேச்சில் நிதானம், தனக்கு தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது சிறப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகள் எடுக்கும்போதும் சரி, கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள்ல இருக்கட்டும், பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயம், இப்போ தான் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி உங்களுக்கு லாட்ரி அமைச்சிருக்கு நம்பர் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். கும்பராசின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இல்லற வாழ்க்கை ரொம்ப நாள் கழித்து ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக வாகனங்களில் பயணிக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். மீனராசின்னு சொல்லும்போது ராசியிலே ராகு பகவான் இருக்கார். ஸோ கொஞ்சம் கோபத்தில் பேசுகிறதும் சரி, இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை வெளிக்காட்டக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துறதுனால உங்களோட கேரக்டரே ஸ்பாயில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் வேணும். இல்லறம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்துக்காக எடுக்கிற முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். ஸோ மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் இது ஒரு பொது பலனாக ஒரு வெற்றியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.